சென்னை திருமங்கலத்தில் 2 குழந்தைகளை கொன்றுவிட்டு மருத்துவர் வழக்கறிஞர் மனைவி தற்கொலை செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். இந்த தற்கொலைக்கான காரணம் என்ன? விவரங்களை வழங்கலாம். காலை வணக்கம். சென்னை அண்ணா நகர் அடுத்த திருமங்கலம் பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தற்போது இந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர்கள் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார்கள், என்ன காரணம் என்பதெல்லாம் குறித்து தற்போது திருமங்கலம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அண்ணா நகர் திருமங்கலம் 17வது மெயின் ரோடில் வசித்து வருபவர் பாலமுருகன். இவர் அதே பகுதியில் 13வது மெயின் ரோடில் சக்தி ஸ்கேன் சென்டர் என்கின்ற ஒரு ஸ்கேன் சென்டரை நடத்தி வருகிறார். இவரது மனைவி சுமதி, இவர் வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறார். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். ஜஸ்வந்த் குமரன் மற்றும் லிங்கேஸ்வரன் என்கின்ற 2 மகன்கள் உள்ளனர். இதில் ஜஸ்வந்த் குமரன் தற்போது மருத்துவ படிப்பிற்கான நீட் படிப்பிற்கான அதை தயார்படுத்தி வருவதாக தெரிகிறது. லிங்கேஸ்வரன் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் தற்கொலை செய்து கொண்டனர். அதாவது இன்று அதிகாலை 6 மணி அளவில் அவரது வீட்டு பணியாளர் வீட்டு கதவை தட்டிய போது யாருமே வீட்டு கதவை திறக்கவில்லை. தொடர்ந்து தினமும் பணியாளர் வீட்டு கதவை தட்டினால் அவர்கள் திறந்து வீட்டு பணியாளர்களை பணி செய்வதற்கு அவர்கள் அனுமதிப்பார்கள். ஆனால் இன்று வீட்டு பணியாளர் வெகு நேரமாக கதவை தட்டியும் திறக்காததால் சந்தேகமடைந்த வீட்டு பணியாளர் பக்கத்து வீட்டில் இருப்பவரை உதவிக்கு அழைத்துள்ளார். அவரும் வந்து கதவை தட்டி பார்த்தபோது கதவு திறக்கப்படவில்லை. இதனால் அவரும் அதிர்ச்சியடைந்து எதிர் வீடு மற்றும் கீழ்தளத்தில் இருப்பவர்கள் அனைவரையும் உதவிக்கு கோரி அவர்கள் அனைவரும் வந்து இவர்களது வீட்டு கதவை தட்டிய போது தொடர்ச்சியாக திறக்கவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் கதவை உடைக்க முற்பட்ட போது அதற்குள் திருமங்கலம் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருமங்கலம் காவல்துறையினர் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே பார்த்தபோது 4 பேரும் விஷம் அருந்திய நிலையில் தற்கொலை செய்து கொண்டு படுக்கை அறையில் பிணமாக கிடந்தனர். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த காவல்துறையினர் அவரது உடல்களை மீட்டு கீழ்ப்பாக்கம் KMC மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்து தற்போது இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவல்துறையின் முதல் கட்ட விசாரணையில் சுமார் 5 கோடி வரை இவர்களுக்கு கடன் இருந்ததாகவும் இந்த கடன் கொடுத்தவர்கள் இவரிடம் கடன் கேட்டு தொடர்ச்சியாக நெருக்கடி கொடுத்ததால் மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்டதாக தற்போது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தற்போது அவர்களது உறவினர் மற்றும் குடும்ப சம்பந்தப்பட்ட நபர்களிடம் திருமங்கலம் காவல்துறையினர் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தற்போது இந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.